நண்பர்களே, இந்த மேச லக்னம் அல்லது மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல காலம் எப்போது வரும்? அதாவது ஜாதகப்படியான எந்த தசைகள் நடந்தால் அவங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இது அவங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு. இருந்தாலும் ஒரு 30லிருந்து 40% இப்ப நான் சொல்ற தசைகள் மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு, இது ராசியை விட லக்னத்துக்கு முதன்மையானது. மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட நிச்சயமாக நன்மைகளை செய்தே தீரும். சரிங்களா? அந்த அமைப்பின்படி மேஷ லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு சூரியனின் தசை, அதனை அடுத்ததாக குருவின் தசை, அதனை அடுத்ததாக சந்திரனின் தசை, அதனை அடுத்ததாக இவர் சுக்கரனுடைய தசை, இந்த 4 தசைகளும் நன்மையை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சூரிய தசை நடக்கும் போதும் சரி, சந்திர தசை நடக்கும் போதும் சரி, குருவின் தசை நடக்கும் போதும் சரி, சுக்கரனுடைய தசை நடக்கும் போதும் சரி, மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசியில, குறிப்பா மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு நன்மைகள் நடந்தே தீரும். அதுல குறிப்பா இவர்கள ஒருவர் தசாநாதனாகவும் இன்னொருவர் புக்திநாதனாகவும், உதாரணத்துக்கு சூரிய தசையில சந்திர புக்தி, சூரிய தசையில குரு புக்தி, குரு தசையில சந்திர புக்தி, இந்த மாதிரி காம்பினேஷன்